தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் என் உறவுகளை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நண்பர்களே, என் உறவுகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான தருணத்திலே சந்திக்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய நோக்கம் என்ன? விதி அப்படிங்கிற ஒன்று இருக்கா? இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். விதி அப்படிங்கிற ஒன்று இருக்கா? எவ்வளவு ஒரு பெரிய மனுஷனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பவரில் இருந்தாலும், அதிகாரத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், சில இடங்கள் கடவுள் நினைக்கிற மாதிரி தான் நடக்குது. என்ன நான் சொல்கிறது உண்மைதானே? இன்றைக்கி பாருங்கள், சில பேர் நல்லா இருப்பாங்க, திடீர்னு உடம்பு சரியாமல் போயிடும். நம்ம சில பேர் நிறைய புண்ணியங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கோவில் குளங்கள், நிறைய சந்தோஷங்கள், நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா திடீர்னு உடல்நல குறைவோ பண நஷ்டமோ, இந்த எதிர்பாராமல் சில விஷயம் நடக்கும். இந்த எதிர்பாராமல் நடக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா விதி எங்கேயோ விளையாடுது அப்படின்னு அர்த்தம். இதை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கு விதிக்கு கோடீஸ்வரன், அரசியல்வாதி, பெரிய பணக்காரன், நல்லவர்கள், கெட்டவர்கள்லாம் தெரியாது. அப்போ விதி விளையாடுது, அந்த விதியில் தப்ப முடியுமா? விதியை வெல்ல முடியுமா? சொல்கிறாங்களே அப்போல்லாம், விதி மத்தியால் வெல்லலாம்லாம் சொல்கிறாங்களே. எஸ், சொன்னது உண்மை. இந்த விதி விளையாடுறதுக்கு காரணமே நம்ம மதி தாங்க. இதை ரொம்ப நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு சமீபத்தில் நான் ஒரு விஷயத்தை நான் படித்தேன். மிகப்பெரிய ஒரு போர்க்களத்தில் ஒரு ராஜாவுடைய குழந்தையை காப்பாற்ற முடியல. ஆனால் அங்கே கடவுள் இருக்கார். அப்பா அப்பா மா சித்தப்பா தாத்தா எல்லா உறவுகள் இருந்தும், பெரிய ஜாம்பவான்கள் இருந்தும் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல. அது விதியால் நடந்தது அப்படின்னு ஒரு சம்பவத்தை நான் படித்தேன். இதை பற்றி நம்ம விரிவாக வேறு ஒரு விஷயத்தில் பேசுவோம். அதனால் இன்றைக்கி இதை பற்றி நான் விரிவாக பேசலை. இந்த விதியை மட்டும்தான் இப்போ பேசுகிறோம். அந்த இடத்துல எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, அந்த குழந்தை ஒரு இடத்துல போய் சிக்கிக்குது. ஒரு குழந்தை ஒரு போர்க்களத்தில் சிக்கிக்குது. எப்படி சிக்குதுன்னா, அந்த மாதிரி ஒரு தருணம் வரும்பொழுது சிக்காமல் வெளியில் வரணும். ஆனால் அந்த தருணம் வரும்னு தெரிந்து அந்த குழந்தை அந்த இடத்துக்கு போகுது. இதுதான் கதை. இந்த தருணம் வரும்னு தெரிந்து தான் அந்த குழந்தை போகுது. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, தன்னை மீறி தனக்கு ஒரு பலம் இருக்குன்னு நம்பிடுறாங்க. அப்போ தான் விதி விளையாண்டுருது. இப்போ நல்லா கவனிங்க. நம்ம நிறைய ஷேர் மார்க்கெட் நம்ம வாங்குகிறோம், பணம் சேர்க்குறோம், கோல்டில் சேர்க்குறோம், நிறைய இடமா வாங்குகிறோம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கோடியில் வீடு கட்டுவாங்க. கிரகப்பிரவேசம் பண்ண பிறகு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நட்டங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும். கோடியில் கல்யாணம் பண்ணுவாங்க, ரொம்ப கிராண்டாக கல்யாணம் பண்ணுவாங்க பிள்ளைகளுக்கு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அடித்து தூள் கிளப்பிடும் டவுனு, வெளியிலே தலை காட்ட முடியாது. ஆனால் பேர் மட்டும் இருக்கும், சூப்பராக கல்யாணம் பண்ணிங்க சார், சூப்பராக வீடு கட்டினீங்க சார், அப்படிலாம் பேர் சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படியே வெந்து நொந்து நாம் மட்டும்தான் வெளியில் சொல்ல முடியாமல் சில கஷ்டத்தோடு இருப்போம். இப்போது ஆனால் இது விதியினால் நடந்ததா, இல்லை நம்ம போட்ட ஒரு கணக்கு மாறி போணுதா? நமக்கு வியூகம் முதல்ல தெரியும், இந்த இடத்துக்குள்ளே இப்படி போனால் இந்த சரிவை சந்தித்து தான் ஆகணும் அப்படின்னு. ஆனாலும் மனசு கேட்காது, புத்தி சொல்லும்
போகாதன்னு மனசு சொல்லும். ட்ரை பண்ணுடா, முடியலன்னா என்ன பார்த்துப்போம், வா வந்தால் மழை போனால் அப்படின்னு அது நம்மளை அப்படியே என்கரேஜ் பண்ணும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நாம் நொந்து இருக்கும்போது விதியும் அங்கே நின்று கை கட்டி பார்க்கும், நம்ம மதியும் அங்கே கை கட்டி பார்க்கும், நம்ம மனசும் அங்கே கை கட்டி பார்க்கும். கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல அப்படின்னு மனசு சொல்லும். சப்போர்ட்டாக இருந்த மனசு கூட நம்மளை விட்டு விலகி போயிடும். இப்போது ஏன் இந்த விஷயத்தை இப்போ நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன்னா, எல்லாமே விதியால் நடந்தது அப்படின்னு அப்படி தள்ளி வச்சிட முடியாது. 50% நம்ம மனசு அதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அப்போ நம்ம மனசை முதல்ல ஒடுக்க ஆரம்பிக்கணும். இந்த விரதம்னு சொல்லுவாங்க, அது விரதம்னா சாப்பாட்டை நிப்பாட்டிக்கிறது, ஜபம் பண்ணுறது, இதெல்லாம் விரதத்தில் இருக்கும். இது எல்லாத்தையும் கடந்து முதல்ல மனசை ஒடுக்க கற்றுக்கணும். ஒடுக்கிறது தான் நல்லது, அடக்கிறது வேஸ்ட்டு. மனசை அடக்க முடியாது, அடக்குனா அது அடங்காது. ஒரு காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயத்தில் நம்ம பேசக்கூடாதுன்னு இருப்போம், ஆனால் ஒரு காலகட்டத்தில் வெட்டிச்சு எழுந்துருவோம். அப்போ இந்த மனசை ஒடுக்க நாம் கற்றுக்கணும். எப்படி கற்றுக்கிறது? இந்த மனசை ஒடுக்கிறத பற்றி இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வெயிட் அண்ட் சி. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்திருக்கிற விஷயம், இந்த விதி நமக்கு நல்லதை இப்போ கொடுக்க போகுது. எப்படி? சுக்கிரனால் நல்லது நடக்கப் போகுது. ஒரு 50 நாட்கள். தயவு செய்து உங்கள் மனசு இந்த விதியோடு ஒத்து போக வைங்க. அப்போ கண்டிப்பாக இந்த சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலம் பண்ண போகிறாரு. நான் உங்களுக்கு ஒரு பிரதரா, ஒரு அப்பாவா, ஒரு குருவா, நண்பனா உங்களோடு நான் இந்த பதிவை உங்கள் காதில் போட்டு வைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த 50 நாளை நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணால் உங்களுக்கு பெரிய நஷ்டம் வராது, பெரிய கஷ்டம் வராது, வருத்தம் வராது, நல்லா இருப்பீங்க. பார்க்கலாமா? ஒவ்வொரு ராசிக்கு சொல்கிறேன், கேளுங்க. 27/11/2025 கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி முதல் 15/1/2026 தை மாதம். ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எளிமையாக சொல்கிறேன். தை மாதம் 1ஆம் தேதிக்குள் இந்த 50 நாட்கள், இந்த நாட்களில் ஒரு விடாப்பிடியாக இருக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் கெட்டிக்காரத்தனமாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் செயல்பட்டீங்கன்னா ஆண்டவன் கொட்டி கொடுப்பான். எப்படி? கெட்டிக்காரத்தனமாக செயல்பட்ட ஆண்டவன் கொட்டி கொடுக்க போகிறான். இந்த ரிஷபராசிக்கு சுக்கிரனால் சில அனுகூலங்கள் ஏற்பட போகுது. என்ன அனுகூலம் ஏற்பட போகுது? இப்போ நம்ம மனசு சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும். புரியாமல் மனசு யார் பின்னாடியும் தொடரக்கூடாது. ரொம்ப முக்கியம் பிள்ளைகளா. இந்த நேரம் எப்படி இருக்கும் தெரியுமா? சில பெண்கள், ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள், உங்கள் மனசை யார் பின்னாடியும் கொண்டு போகாதீங்க. எந்த பொருள் மீதும் ஆசை வைக்காதீங்க, புகழ் மீது ஆசை வைக்காதீங்க, நபர் மீது ஆசை வைக்காதீங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறதுக்கு சொல்லுவாங்கள்ல, பூம் பூம் மாட்டு மாதிரி நான் இப்போ ஆட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு, எப்படி தான் நான் மாறினனே தெரியல அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் யார் பின்னாடி போகிறதா இருந்தாலும் சரி, யார் சொல்கிறத கேட்குறதா இருந்தாலும் சரி, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணுங்க. ஆனால் உங்கள் மனசு சொல்லும் போ போ உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னும். ஆனால் உங்கள் புத்தி சொல்லும், உங்களுடைய விதி சொல்லும் போகாத போகாதே போகாதே. அப்படிதான், புரியுதுங்களா? அந்த ஒரு கண்ணன் பாட்டு ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? மாடு மேய்க்கும் கண்ணே, அந்த பாட்டு கவனிச்சிருக்கணும். அதில் அந்த ஒரு தாய்க்கும் மகனுக்கும், அந்த கிருஷ்ணனுக்கும் அந்த தாய்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு உரையாடலை பாடலாக இருக்கும். அவ்வளோதான். அந்த பாட்டை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் சில விதி, இந்த விதி என்ன பண்ணும்? உங்கள் புத்திசாலித்தனத்துக்குள்ளே பூந்து இதை பண்ணாதேன்னு சொல்லும். முக்கியமாக சிலர் பின்னாடி போகாத, பொருள் பின்னாடி போகாத, புகழ் பின்னாடி போகாத, உனக்கு வெயிட் பண்ணு, நான் தரேன். அதுவும் எப்போ தரேன் அப்படின்னா ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணு.
எல்லாமே நான் உனக்கு தரேன், ஆனால் அதுக்கு முன்னாடி சில ஆசை வார்த்தை காட்டுவாங்க, அந்த பக்கம் மட்டும் போகாத ராஜான்னு என் பிள்ளைகளுக்கு கடவுள் சொல்கிறாரு. இதை இப்போ நீங்கள் கேட்கணும். கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி கேட்டால் எங்களுக்கு என்ன நடக்கும் அப்படி நீங்கள் திடீர்னு எதிர்கேள்வி என்னை பார்த்து கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், யார் பின்னாடி நீங்கள் போனீங்களோ, எது பின்னாடி நீங்கள் போனீங்களோ அது உங்களை தேடி வரும். பிரியமானவர்கள் வந்து சேர்வார்கள். உடலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மன சந்தோஷம், உடல் சந்தோஷம், நிம்மதி கிடைக்கும் ராஜா. நம்ம என்றைக்குமே தேடுறோமே ஒரு விஷயம் பின்னாடி போகிறதுனால தானே கஷ்டப்படுறோம். இந்த இதிகாசங்களாக இருக்கட்டும், புராணமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கவனித்து பாருங்கள். இப்போது ஒரு உதாரணம், இந்த நேரம் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ட்ரேடிங்கில் ஒரு பணத்தை கொண்டு போடணும்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாரோ நண்பர்களோ நான் இருக்கேன் வா செஞ்சிடலாம் அப்படிலாம் போட்டு உங்களை சொதப்புறாங்கன்னா, ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், வெயிட் அண்ட் சி 1 month வெயிட் பண்ணு, எனக்கு நானா ஓகேன்னு வரும்போது வரேன், நீ சொல்லி இப்போ நான் உள்ளே வர முடியாது அப்படி சொல்லுங்கள், அடித்து சொல்லுங்கள். இதை தான் உங்கள் விதி எதிர்பார்க்கும். இந்த பதிலை தான் விதி எதிர்பார்க்கும். மனசு என்ன பண்ணும், இதெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது தெரியுமா, 2026 பிறந்துருச்சுன்னா எல்லாம் ஹை ரேட் ஆகிடும், அவ்வளோதான் நீ இப்போ பூந்துரு உள்ள அப்படிலாம் நம்ம மனசு சொல்லும். நம்ம எப்போ போய் உள்ளே போடுறோமோ படாரும் ட்ரேடிங் உட்காந்துரும், ஸ்டாக் மார்க்கெட் அவுட், தங்க விலை குறைஞ்சிரும். இது ரிஷபராசியோடைய, ஏன்னா ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றுக்கிறதுனால நம்மளை ஈஸியாக ஒருத்தவங்க வந்து மயக்க முடியும். ஆனால் அதே கடவுள் சந்திரன் உச்சம் பெற்றுக்கிறதுனால என்ன பண்ணுறாருன்னா, அந்த சுக்கிரனோட வீடாக இருக்கிறதுனால சுபத்தை மட்டும் உங்கள் மனசு நோக்கும், லாபத்தை மட்டும் நோக்கும். அந்த லாபத்தை நோக்கிறது விதி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். லாபம் இருக்கிற இடத்துல தைரியமாக உள்ளே போ, லாபம் மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ளே போயிடாத ராஜா. இதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த 50 நாள் எது உங்கள் மனசில் லாபம்னு படுதோ இது கரெக்ட், இது சரியாயிடும், லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டேன், செக் பண்ணிட்டேன், இதெல்லாம் ஓகே அப்படின்னா இறங்குங்க. இல்லைன்னா அந்த பக்கம் போகாதீங்க. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. இந்த காலகட்டத்தில் என்ன சுவாமி வழிபாடு பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். வெள்ளிக்கிழமை எவ்ரி ஃப்ரைடே, இல்லைன்னா சுக்கிரஹோரை எப்போ வருதோ ஒவ்வொரு நாளும் சுக்கிரஹோரை வரும். கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய காலண்டரில் பார்த்தீங்கன்னா, காலண்டருடைய அட்டை அப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் ஹோரைன்னு போட்டிருக்கும். அதில் சுக்கிரஹோரை டைம் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குது, எந்த நாளில் வேணாலும் சுக்கிரஹோரையில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கு ஒரு தீபம் போடுங்க. பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு பெருமாள் போய் தீபம் போடுங்க. இப்போ என்னென்னா மனசு பவித்திரமாகும். நம்ம யாருக்கிட்டையும் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க வைக்கும். இதனால் தேவையில்லாத பகையை உண்டாக்காது. இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த 50 நாளில் தேவையில்லாமல் யாருக்காவது உங்கள் வீட்டில் அனுமதியே இல்லாமல் நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்துருவீங்க. யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். வாக்குறுதியை கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வருவீங்க. இல்லை வாக்குறுதியை கொடுத்துட்டு உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் போய் நான் இதுமாரி சொல்லிட்டேன் சார், அது கரெக்டாக இருக்கும் சார் அப்படின்லாம் சொல்கிறீங்க. உங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்க அதை நிராகரிச்சிடுவாங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்க அதை நிராகரிச்சிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அந்த வாக்கு கொடுத்தவங்களுக்கு உங்களுக்கு பகை வந்துடும். இவங்களுக்கு உங்களுக்கு பகை இல்லை. இப்போ கவனிக்கணும். அப்போ இந்த பகை என்ன பண்ணும், தொடரும். அவன் என்ன பண்ணுவான், இந்த நேரத்தை நான் உன்னை நம்பி இருந்தேன், நான் இல்லைன்னா இத்தனை நாள் நான் வேறு இடத்துல அதை விற்றுருப்பேன், நான் இதை செஞ்சுருப்பேன், நான் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பேன் அப்படிலாம் அவன் பல கணக்கை போட்டு உங்களை என்ன பண்ணிவிடுவான் அப்படின்னா, அந்த வெஞ்சன்ஸ் மனசுக்குள்ளே வச்சுருவான். உங்களுக்கான கட்டத்தை அவன் தீட்டுவான், உங்களுக்கான சக்கரை ஒரு வியூகத்தை அவன் வகுப்பான். இதுக்கு இடம் கொடுக்கலாமா, வேண்டாம். உங்களுக்கே மனசில் ஒன்று தோணுதா, உடனே உங்கள் வீட்டுக்கு ஃபோன் அடிங்க. ஃபோன் அடித்து இதுமாரி கேட்குறாங்க என்ன செய்யலாம் அப்படின்னுங்க. இல்லை ஆஃபீஸில் ஒரு ப்ராப்ளமாக அவங்கள்ட்ட கேட்குறாங்க. உங்களை நம்பி ஒரு விஷயம் வருதுன்னா நீங்கள் இன்னொருத்தவங்களை கன்சல்ட் பண்ணுங்கள். வேண்டான்னு சொல்கிறாங்களா, அவங்கள்ட்ட சொல்லுங்கள், இப்போதைக்கு வேண்டாம், நான் கொஞ்சம் பேசிட்டு வந்து சொல்கிறேன். எங்கே எது பேசினாலும் சரி, ரிஷபராசிக்காரர்கள் இதில் ரொம்ப தெளிவாக இருங்க. உடனடி பதிலோ உடனடியாக ஒருத்தவங்களுக்கு ஒப்பந்தமோ இந்த காலத்தில் போடாதீங்க. 50 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது, விதி நல்லதை கொடுக்க போகுது. ஆனால் மனசு 50 நாள் உங்களை சீக்கிரமாக ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் ஃபாஸ்ட் ட்ராக்கில் போகிறதுக்கு ஐடியா கொடுக்கும். சூஸ் பண்ணாதீங்க. இதை மட்டும் செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.